கலர்ஃபுல்லான கொழுக்கட்டை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். பிளெயின் கொழுக்கட்டை, பீட்ரூட் கொழுக்கட்டை, கேரட் கொழுக்கட்டை எப்படி செய்யணும்னு சொல்லுங்க. இந்த ரெசிபி செய்யறதுக்கான டிப்ஸும் இன்கிரீடியன்ஸும் வீடியோட கடைசியில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. வீடியோவை கடைசி வரை பாருங்க. கேரட், பீட்ரூட் தோல் சீவி எடுத்துக்கோங்க. கழுவிட்டு சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துக்கோங்க. பீட்ரூட்டை நறுக்கி எடுத்துக்கோங்க. பொடியை நறுக்கி எடுத்துக்கோங்க. மிக்சர் ஜாரில் கேரட் ஆட் பண்ணுங்க. கேரட் அரைச்சி எடுத்துக்கோங்க. பீட்ரூட் மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணுங்க. பீட்ரூட்டையும் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நல்லா நைஸா அரைச்சு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இடியப்பம் மாவு சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துக்குங்க. தேங்காய் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்க்குறேன். துருவி எடுத்துக்கோங்க. இல்லை அரைச்சி எடுத்துக்கோங்க. லைட்டா உப்பு சேர்த்துக்குங்க. ஏலக்காய் தூள் சேர்த்துக்குங்க. இல்லை ஏலக்காய் நுணுக்கி சேர்த்துக்குங்க. நாட்டு சர்க்கரை சேர்த்துக்குங்க. வெல்லம் சேர்த்துக்குங்க. எதிர்ப்பு சேர்த்துக்குங்க. மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரே ப்ரிப்பரேஷன் தான். நம்ம 3 பிரிச்சு 3 விதமான கொழுக்கட்டை செய்வோம். இந்த கொழுக்கட்டை ட்ரை பண்ணி பாருங்க. செம்ம டேஸ்டியா இருக்கும். சுடுதண்ணி ஆட் பண்ணி பிசைஞ்சு எடுங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இடியப்பம் மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கைனால பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு வந்து நல்லா சாஃப்டா பிசைங்க. ரொம்ப ஹார்டா பிசையாதீங்க. ஹார்டா பிசைஞ்சிங்கன்னா மாவு ஒரு கொழுக்கட்டை வந்து கல் மாதிரில இருக்கும். நல்லா கொஞ்சம் நல்லா கொலன்னு இருக்க மாதிரி. ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க. சின்ன சின்னதா கொழுக்கட்டை பிடிச்சிக்கோங்க. பிளெயின் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ அரைச்சி வச்ச கேரட் பேஸ்ட் சேர்த்து பிசைஞ்சு விடுங்க. கேரட் பேஸ்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சாஃப்ட்னஸ்க்காக தண்ணி சேர்க்காம பிசைஞ்சு விடுங்க. ஒரு பங்கு 3 பங்குல பிரிச்சு 1 பிளெயின் கொழுக்கட்டை, இப்போ வந்து கேரட் கொழுக்கட்டை எடுத்துருக்கேன். அதையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துங்க. இதுவும் நல்லா கொஞ்சம் தளர்வாவே பிசைங்க. ரொம்ப ஹார்டா பிசையாதீங்க. நான் செஞ்ச இந்த 3 கொழுக்கட்டையில உங்களுக்கு எது கண்டிப்பா ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதுல எண்ணெய் நெய் எதுவும் சேர்க்கல. நான் பிளெயினா தான் லைட்டா தான் செய்யறேன். பீட்ரூட் கொழுக்கட்டை, கேரட் கொழுக்கட்டை எடுத்தாச்சு. பீட்ரூட் பேஸ்ட் சேர்த்துக்குங்க. பீட்ரூட் மாவு நல்லா பிசைஞ்சு எடுங்க. கலர்வாவே பிசைங்க. ரொம்ப ஹார்டா பிசையாதீங்க. கொழுக்கட்டை கல்லு மாதிரிலாம் ஆயிரும். தண்ணி சேர்க்கல. பீட்ரூட் பேஸ்ட் அப்படியே சேர்க்கிறோம். தண்ணி சேர்க்காம பீட்ரூட் அரைக்கிற மட்டும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துருக்கோம். மற்றபடி தனியா தண்ணி சேர்க்கல. கொழுக்கட்டை ரெடி பண்ணிக்கோங்க. மறக்காம சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. பீட்ரூட் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. உங்களுடைய ஃபேவரட் கொழுக்கட்டை எதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஒரு இட்லி பாத்திரம் எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்த்துக்குங்க. கொழுக்கட்டை வச்சுக்கோங்க. இல்லை எப்பவும் எப்படி அவிப்பீங்களோ அதே போல செய்யுங்க. கொழுக்கட்டையை ஒரு 10-15 நிமிஷம் வேக வைங்க. ரெடி ஆயிடுச்சு பாருங்க. ஈஸியான பீட்ரூட் கேரட் பிளெயின் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. செம்ம சாஃப்டாகவும் டேஸ்டி. ஃபெஸ்டிவல் டைம்னால இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். இந்த வீடியோக்கான டிப்ஸ் என்னன்னா, மாவு வந்து எப்பவுமே தளர்வாவே பிசைங்க. ரொம்ப ஹார்டா பிசையாதீங்க. அப்பதான் வந்து சாஃப்டா இருக்கும். இடியப்ப மாவே எடுத்துக்கோங்க. மாவு வந்து நைஸா இருந்தா நல்லா இருக்கும். தேங்காய் நிறைய சேர்த்துக்க ஃபிளேவர் சூப்பரா இருக்கும். இந்த ரெசிபி செய்யறதுக்கான இன்கிரியன்ட் கொடுத்துருங்க பாருங்க. தமிழ்ல இங்கிலீஷ்ல கொடுத்துருக்கேன். மீண்டும் ஈஸியான, ஹெல்தியான, டேஸ்டியான ரெசிபியுடன் சந்திப்போம். பாய்.